ஆத்மா நமஸ்தே டு ஆல். உங்களுடைய பர்சனை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த ரீடிங் நீங்கள் பாருங்கள். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான். உங்கள் 2 பேருக்கு இடையில் இருந்த காதலில் உங்களுடைய பர்சனுடைய பங்கு எந்த மாதிரி இருந்திருக்கு, அந்த பர்சனுடைய தாட்டு இந்த லவ்வில் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் பர்சனை மனசில் நினச்சிட்டு அவங்களுடைய பேரை 3 வாட்டி சொல்லிவிட்டு இந்த ரீடிங் நீங்கள் பாருங்கள். உங்கள் பர்சனுடைய பங்கு இந்த லவ்வில் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, இந்த பர்சன் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் கூட வாழணும், அந்த மாதிரி தாட் எல்லாமே இந்த பர்சனுக்கு இருந்திருக்கு. ஓகேவா? ஆனால் நாளடைவில் இது எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இந்த பர்சனை கூட கற்பனையில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிஜ வாழ்க்கையில் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளாடி உருவாயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுறது, அந்த பர்சனுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மட்டம் தட்டுற மாதிரி இருக்கிறது. உங்ககிட்ட அந்த பர்சன் வந்து பேசினா கூட மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று தான் பேசுவாங்க. உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்து இந்த லெவலில் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மனசுக்குள்ளாட இருந்த பிளானிங் எல்லாமே டோட்டலாக வந்து வேறு மாதிரி பிளானிங் தான் இருந்திருக்கு. உங்கள் மேலே தான் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் அந்த பர்சன் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. அதாவது இல்லாத ஒரு விஷயத்தையும் இது நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து உங்ககிட்ட சண்டை பண்ணுறது. இந்த காதலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு வந்து சந்தேகங்கள் அதிகமாக இருந்திருக்கு. இந்த காதலை நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைச்சாலுமே இந்த காதல் வந்து உங்களுக்கு ஒரு கற்பனை காதலாக தான் மாறும். அதாவது அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களான்னு கேட்டால் அது கிடையாது.